Welcome to RMIS Academy. Myself is Rajesh, Faculty of Current Affairs and Sociology. In today's class, we are going to discuss nuclear policy of India. Why this nuclear policy of India? That's the first question. ஆக்சுவலி நம்ம பெரிய த்ரெட்டு ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம், யாருக்கும் நமக்கும் சைனாவுக்கும் வார் வருவா வராதான்னு. இந்த வீடியோ எடுக்கும்போது கண்டிப்பாக இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் வார் வரலை, பட் பார்டரில் 20 சோல்ஜர்ஸ் அண்ட் 43 சோல்ஜர்ஸ் ஃப்ரம் சைனா சைடு இறந்து போயிருக்காங்க. ஸோ பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. இந்த பதட்டமான சூழ்நிலை வாராக எஸ்கலேட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியாவோ சைனாவோ நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் கணிச்சிருக்காங்க. பட் கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பனை ரெண்டு பேருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். த பாலிசி, வி ஷுட் நோ வாட் இஸ் பேசிக்லி த நியூக்ளியர் பாலிசி ஆஃப் இந்தியா. பில்டிங் அண்ட் மெயின்டைனிங் கிரெடிபிள் மினிமல் டிட்டரன்ஸ். இந்த வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அர்த்தம் இருக்குது. கிரெடிபிள் மினிமல் டிட்டரன்ஸ். திஸ் பாலிசி கிளியர்லி says how good the India is. Credibility அப்படின்ற வார்த்தையில் we are speaking about quality of the particular bomb. Quality of the particular bomb. Minimum அப்படின்ற வார்த்தையில் quantity of the bomb. எத்தனை பாம் வச்சுருப்பேன்னு. டிட்டரன்ஸ் அச்சுறுத்தல். அப்போ நான் நல்ல குவாலிட்டி பாம் மினிமம் குவான்டிட்டியில் பயமுறுத்த வச்சுருப்பேன். மினிமம் குவான்டிட்டி எவ்வளோன்னு யாருக்கும் தெரியாது. சிப்ரி, ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷ்னல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஜான்வரி 2020 தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்தியா கிட்ட 150 வார்ஹெட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு. பட் இட் இஸ் வே லெஸ் தென் பாகிஸ்தான் 160 வார்ஹெட்ஸ் அண்ட் சைனா 320 வார்ஹெட்ஸ். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற ரெண்டு நேஷன்ஸோடையும் கம்மியாக தான் வார்ஹெட் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா இட் இஸ் மோர் தென் எனஃப் டு டிட்டர் தி நியர்பை நேஷன். இதான் இந்த பர்டிகுலர் பிரின்சிபல்ஸ். செகண்ட் பிரின்சிபல் பாருங்கள், the portion of non-first use policy, அதாவது no first use policy. I will not use nuclear weapon on the first go, but I will use the same nuclear weapon as a retaliatory measure. நீங்கள் என்ன நியூக்ளியர் வெப்பனை கொண்டோ இல்லை பயாலஜிக்கல் வெப்பனை கொண்டோ இல்லை கெமிக்கல் வெப்பனை கொண்டோ தாக்குதல் நடத்துனீங்கன்னா, இல்லை தாக்குதல் நடத்த முற்பட்டீங்கன்னா, அதாவது எனக்கு தெரியுது நீங்கள் என்ன தாக்க போகிறீங்கன்னா ஐ வில் யூஸ் நியூக்ளியர் வெப்பன். ஸோ நோ ஃபர்ஸ்ட் போலீஸ் பாலிசி இஸ் நானாக உங்களை தாக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் என்ன தாக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சாலோ இல்லை தாக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சாலோ நான் உங்களை என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ரிட்டாலியேட் பண்ணுவேன். அந்த ரிட்டாலியேஷன் எப்படி இருக்குன்னா மேசிவ் அண்ட் டிசைன் டு இன்ஃப்ளிக்ட் அன்அக்செப்டபிள் டேமேஜ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பெரிய டேமேஜ் உங்களுக்கு வர மாதிரி நான் தாக்குதல் நடத்துவேன். அதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். non-use of nuclear weapon against non-nuclear weapon state. எந்தெந்த நேஷன்ஸ்ட நியூக்ளியர் வெப்பன் இல்லையோ அவங்கள நான் கண்டிப்பாக நியூக்ளியர் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ண மாட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஒருவேளை இந்தியாவுக்கும் பங்களாதேஷ்க்கு வார் வருதுன்னா, ஒருவேளை இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கு வார் வருதுன்னா இந்தியா வில் நாட் யூஸ் நியூக்ளியர் வெப்பன். பட் இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு வார் வருது, அவங்க நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சால் டெஃபினட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், ரிட்டாலியேட் பண்ணுவோம். ஸோ த தேர்ட் ஒன் இஸ் நான் யூஸ் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன் அகேன்ஸ்ட் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் யூனிலேட்ரல் வாரண்டரி மாரட்டோரியம் ஆன் நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோசிவ் டெஸ்ட். யூனிலேட்ரல் வாலண்டரி மாரட்டோரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வி வில் நாட் டூ எனி டெஸ்ட் எனிமோர். இந்தியாவை என்பிடி சைன் பண்ண சொன்னாங்க, பட் இந்தியா என்பிடி சைன் பண்ணலை. பிகாஸ் வி நீட் அவர் நியூக்ளியர் வெப்பன் டு டிட்டர் தி நியர்பை நேஷன்ஸ். பட் அதுக்கு பதில் நம்ம என்ன சொல்லிட்டோன்னா இன்னமே நாங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் கூட பண்ண மாட்டோம். அதான் லாஸ்ட்டாக நம்ம பண்ண எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 1998 பொக்ரான் 2. அதுக்கப்புறம் நம்ம பண்ண மாட்டோம்னு வாலண்டரி மாரட்டோரியம், அதான் வார்த்தை. வாலண்டரி மாரட்டோரியம்னா நம்மளே பண்ண மாட்டோம், நம்மளே உறுதி எடுத்துக்கிறோம். ஸோ தீஸ் 4 கான்ட்ரிபியூட்ஸ் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. வெல் தாட் அண்ட் வெல் பில்ட் பாலிசி. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் வெளியே இருந்து பார்த்தா தான் அப்படி இருக்கும். கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் டிஃப்ரென்ஸ் ஆகும். மினிமம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. மினிமம் இஸ் மினிமம் வென் கம்பேர்ட் டு மேக்ஸிமம். ஸோ மினிமம்னா எத்தனை, 150. நான் 150 இல்லை 1500 கூட வச்சுக்குவேன். பட் இந்தியா ஆஸ் ஆஃப்னா 150 வச்சுருக்குறாங்க. பட் 1500 கூட இருக்கலாம். புளூனியம் வெப்பன் நம்மளுது. ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். பட் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா ரிட்டர் பண்ணுவேன், நல்ல குவாலிட்டி பாம் மினிமம் வச்சுருப்பேன். மினிமம்க்கு என்ன அர்த்தம், ஒரு அர்த்தமும் இல்லை. வெளியே இருந்து பார்த்தா அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் உள்ள
போய் கொஞ்சம் கூர்ந்து நோக்கினா மினிமம்னா எவ்வளோ அப்படின்ற அர்த்தமே வராது. ஸோ அந்த மாதிரி இந்த பாலிசிஸ் வெளியேருந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த பாலிசிஸ் நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துச்சு. அதனால் இந்த பாலிசிஸ் நம்மளோட ரைட்ஸை விட்டு தரல. இந்த பாலிசி நம்ம ரைட்ஸையும் ஒழுங்காக தான் ஹோல்ட் பண்ணியிருக்கு. வில் கோ இன் டு த நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி. ஒருவேளை பை சான்ஸ் வார் வந்துருச்சு அப்படின்னா, இந்தியா நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, தென் இட் இஸ் தி ரோல் ஆஃப் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி டு decide whether to launch nuclear weapon or not. First one is Executive Council. This council is headed by National Security Advisor. இந்த கவுன்சில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் யார் மெம்பர்ஸ்னு யாருக்கும் தெரியாது. பட் இந்த கவுன்சில் இஸ் ஹெடட் பை NSA. இந்த பர்டிகுலர் NSAயோட ரோல் என்ன அப்படின்னா, இந்த கவுன்சிலை கூட்டி ஆல் தி ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு லான்ச்சிங் எ நியூக்ளியர் வெப்பன் அண்ட் நாட் லான்ச்சிங் எ நியூக்ளியர் வெப்பன் எல்லா ஃபேக்ட்ஸையும் கலெக்ட் பண்ணி பொலிட்டிக்கல் கவுன்சிலுக்கு கொடுக்கணும். பொலிட்டிக்கல் கவுன்சில் இஸ் ஹெடட் பை ஆஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ த ஃபைனல் டிசைடிங் அத்தாரிட்டி வெதர் டு டிப்ளாய் அ நியூக்ளியர் வெப்பன் ஆர் நாட் கம்ஸ் அண்டர் civilian government. That's a very important one. But that is not a case in பாகிஸ்தான். சைனாலேயும் சிவிலியன் கவர்மெண்ட் தான். பட் அங்கே இருக்க கவர்மெண்ட்டே சிவிலியன் கவர்மெண்ட்டே ஆர்மி கவர்மெண்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. பட் இந்தியாவில் ப்ராப்பரே ஆர்ட்டாக வரும், அது சிவிலியன் கவர்மெண்ட்டை வரும். அண்ட் இவங்க கோ ஹெட்னு சொன்னோன்னே ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் கமாண்ட், இவங்க தான் எல்லா நியூக்ளியர் பண்ணியும் கையில் வச்சுருக்காங்க. இவங்க தான் பட்டன் ப்ரெஸ் பண்ணுற ஆட்கள். So that starts from Executive Council, goes to Political Council. This Political Council decide everything, whether to launch or not. And finally, the responsibility is turned to Strategic Nuclear Command. They will launch the nuclear weapon if this council say yes, and they will not launch the nuclear weapon if this council say no. That's a differentiation. China's nuclear policy. China's nuclear policy நமக்கு ரொம்ப முக்கியம். For a surprise, இதை நான் படிக்கும் போது சைனாவோட நியூக்ளியர் பாலிசி ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பாருங்கள், சைனா அண்டர்டேக்ஸ் நாட் டு யூஸ் ஆர் த்ரெட்டன் டு யூஸ் நியூக்ளியர் வெப்பன் அகெயின்ஸ்ட் நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்ஸ். நம்மள மாதிரியே இருக்குது. நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன்ஸ். நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோனுங்கிறது பல இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் ஏஷியன் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன், அதே மாதிரி ஏஷியான் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன், இந்த மாதிரி ஏகப்பட்டதுக்கு ரோரோட்டோங்கா ட்ரீட்டி, பெலண்டாபாத் ட்ரீட்டி, இந்த மாதிரி நிறையா ட்ரீட்டிஸ் இருக்குது. அது அந்தந்த ரீஜன் நியூக்ளியர் வெப்பன் ஃப்ரீ ஜோன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜோன்ஸில் இவங்க யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அட் எனி டைம் ஆர் அண்டர் எனி சர்க்கம்ஸ்டன்சஸ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எதை யூஸ் பண்ண மாட்டோம், நியூக்ளியர் வெப்பனை யூஸ் பண்ண மாட்டோம் எங்கே, நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட். அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்தியாவுக்கு அப்ளிகபிள் இல்லை. பட் இருந்தாலும் பின்னாடி பாருங்கள், சைனா பப்ளிக் பாலிசி ஹேவ் ஆல்வேஸ் பீன் one that no first use rule. நம்ம ஊரில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, அவங்க ஊரில் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ரூல். அப்போ அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ வேர்ல்டில் யூனிவர்சல் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ரூல் வந்துருச்சுன்னா, இல்லை நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி யூனிவர்சலாக வந்துருச்சுன்னா, ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனும் நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன், நீனும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாட்டேன். அப்போ ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நியூக்ளியர் வெப்பன் லான்ச்சே நடக்காது. இதனால தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், கண்டிப்பாக நியூக்ளியர் வார் வராது அப்படின்னு. ஆமாம், ஓகே, வார் வருமானே தெரியல, வராதுன்னு தான் நம்பணும், வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். வார் வந்தாலும் நியூக்ளியர் வார்லாம் இட்ஸ் அ டிஸ்டன்ட் ட்ரீம் ஒன்லி. ஸோ அவங்ககிட்ட என்ன ரூல் இருக்கு, நோ ஃபர்ஸ்ட் யூஸ் ரூல் இருக்கு. while maintaining a deterrence retaliatory force target to counter value the target. நம்மள மாதிரியே தான் அவங்களும் ரிட்டாலியேஷனுக்கு தான் ஒர்க் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஒருவேளை வார் வந்தாலும் the war will not escalate into a huge problem between India and China that use nuclear weapon. But the real problem for as of now is not China but this particular Pakistan. Pakistan have a policy called full spectrum deterrence. India have a policy called credible minimal deterrence, but Pakistan have something called full spectrum deterrence. According to full spectrum deterrence, definitely அவங்க நார்மல் கன்வென்ஷனல் வார்ஃபேரில் கூட நியூக்ளியர் வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் எப்படி ஒரு சிவிலியன் அத்தாரிட்டி நியூக்ளியர் வெப்பனை டிப்ளாய் பண்ணுறதை பற்றி யோசிக்க முடியுமோ, பட் அந்த பர்டிகுலர் பாகிஸ்தானில் மிலிட்ரி கமாண்டர்ஸ் கேன் திங்க் வெதர் டு யூஸ் தி பர்டிகுலர் நியூக்ளியர் வெப்பன் ஆர் நாட், அண்ட் இட்ஸ் அ ஸ்மால் சைஸ் நியூக்ளியர் வெப்பன் அண்ட் தட் இஸ் கால்டு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அட் தி லோவஸ்ட் லெவல். ஃபீல்டு கமாண்டர் டிசைட் பண்ண முடியும். நம்ம ஊரில் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் இஸ் அ மினியேச்சர் ஆஃப் நியூக்ளியர் வெப்பன். Nuclear weapon is really big in nature, but tactical nuclear weapon is a small size of a nuclear weapon and the launch order commanded இருந்து கூட போக முடியும்.
ஸோ அதனால் ஒருவேளை வார் வித் பாகிஸ்தான் வந்தால் பாகிஸ்தான் ஹாவ் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி, அவங்கள்ட்ட அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி இல்லை. அப்போ பாகிஸ்தான் கூட வார் வந்தால் தான் டெஃபினட்டாக நம்ம பயப்பட வேண்டியிருக்கும். ஏன்னா அவங்க கண்டிப்பாக எதை லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது, நியூக்ளியர் வெப்பனை லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. மோரோவர் அந்த லான்ச் பண்ண நியூக்ளியர் வெப்பன் யார் டிசைட் பண்ணலாம், அது லோவஸ்ட் லெவல் கமாண்டர் கூட டிசைட் பண்ணலாம். பட் தே டூ ஹாவ் செகண்ட் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி. இதெல்லாம் அந்த ஊரில் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்டேஷனில் தான் டிசிஷன் எடுப்பாங்க. பட் அட் தி லோவஸ்ட் லெவல் ஃபீல்ட் லெவல் கமாண்டர் கேன் டிசைட். நமக்கு அந்த மாதிரி பாலிசிஸில் எதுவும் கிடையாது. ஆல் த நியூக்ளியர் வெப்பன் கம்ஸ் அண்டர் நியூக்ளியர் கமாண்ட் அத்தாரிட்டி and the decision is taken by Prime Minister of India. ஸோ எப்படி பார்த்தாலும் we will not have a war. With all God grace, we should not have a war with any of our nation, any of our enemy like friends or friends like enemy. யார் கூடயும் நமக்கு வார் வரக்கூடாது. அப்படியே வார் வந்தாலும் நியூக்ளியர் வெப்பன் யூசேஜ் நடக்கக்கூடாது. பிகாஸ் தி demonstration of nuclear weapon happens in 1945 by USA over Japan. அதுவே ஒரு க்ரூசமான ஆக்ட். ஸோ அது மாதிரி இன்னொரு விஷயம் எங்கேயும் நடக்கக்கூடாது. தேங்க்யூ ஃபார் லிசனிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.